I humbly thank Mr. Arul Raj, founder and chairman, DMI and MMI Group of Institution, for his continuous support in every activities that takes place in this institution. I am also very happy that our chief guest, Mr. Muhammad Asif Ali, and our parental guest, Mrs. Pradima Madhyalagan, they are also with me from 2:30 to now, and I am very happy to share I would like to thank the management of Don Bosco Matriculation Higher Secondary School. So it is very easy for me. Thank you sisters, thank you principal sir, thank you vice principal madam, thank you all teachers, thank you students, and thank you all uncles and aunties. So very easy for me because I used to come at 4 p.m. to pick up my daughter. So it made me very easy to thank. So it will be in my memory. Even if you wake me at 12 a.m., I will easily tell this. Next I would like to speak in our mother tongue. ஸோ வெள்ளத்தால் அழியாது, வெண்தளலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொளியே குறைபடாது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது. இது விவேக சிந்தாமணியோட பாடல் வரிகள். அதே மாதிரி திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கல்வி தான் என்பது அழியாத செல்வம். மற்ற நம்மக்கிட்ட இருக்க பொருள் அழிந்து போகலாம், வேறு எந்த செல்வம் இருந்தாலும் அழியக்கூடியது தான். ஆனால் கல்வி மட்டும்தான் அழியவே அழியாது. ஸோ இதை பல வருடங்களுக்கு முன்பே நம்ம தமிழ் இலக்கியத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்வி கண் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பெத்த பிள்ளை கைவிட்டாலும் கல்வி நம்மளை கைவிடாது. இப்படி கல்வியை பற்றி ஏகப்பட்ட இதை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால இதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பள்ளிக்கு வருவோம். ஸோ என் பொண்ணு இப்போ பேரண்ட்ஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு ஸ்கூலில் சேர்க்கணுன்னா முதல்ல எதிர்பார்க்குறது பாதுகாப்பு. அந்த பள்ளி நம்ம இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் தான் பேரண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ திருமணமாகி கரு உண்டானவுடனே யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க, நம்ம பிள்ளைங்களை என்ன ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த காலேஜில் சேர்க்கணும், டாக்டர் ஆக்கணுமா, இன்ஜினியர் ஆக்கணுமா அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப இன்னைக்கு நவீன காலம் இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படி ஆனதுனால நம்ம ஸ்கூல் முதல்ல பாதுகாப்பு, ரெண்டாவது எஜுகேஷன், மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்களா, நாலாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்குதா. ஸோ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இது கராத்தே, யோகா, சிலம்பம், அதுக்கப்புறம் எல்லாமே பார்க்குறாங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஸ்கூலில் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய குழந்தைகள் அங்கே பார்த்தீங்கன்னா வாலிபால் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ கேர்ள்ஸுமே என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க. ஸோ இன்றைக்கி பெண் கல்வி பற்றி எப்போவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிறம் போன்றவர்கள், கல்வி நிறைந்த பெண்கள் பயிர் நிலம் போன்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபங்க்ஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் பிச்சு வளர்கிறாங்க, அழகாக நல்ல இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டே தான் வரேன். பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு வந்தாங்க, ஸோ வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இன்றைக்கி என்னை அழைச்சிருக்காங்க. ஸோ இந்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த நவீன காலம் கிடையாது. இப்போ தான் யூகேஜி மாணவர்கள் கிராஜுவேஷன் வாங்கி வர மாதிரி இருக்குது. ஸோ காலம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்துட்டு 10th நிற்கும், 10th நிற்பாங்க, காலேஜ் நிற்பாங்க. ஸோ ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த காலம் சொன்னோன்னு ஒரு பேரண்ட் இப்படி போகிறாங்க. நான் காந்தி காலம்லாம் கிடையாது. ஒரு 20 years பேக் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, குழந்தையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம், எச்சலாக இருக்குது, போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கி, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, எங்கேயாவது ஃபோன் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே எங்கே போய் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியும். பேங்காக இருக்கட்டும், எங்கே போனாலும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணால் உடனே செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நவீன காலம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாமே இன்றைக்கி பேரண்ட்ஸ் எதிர்பார்க்காங்க. எல்லா வசதியும் ஸோ இந்த பள்ளியில் இருக்குது. முக்கியமாக ரோபோட்டிக்ஸ் வகுப்பு இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் லேப் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் லேப் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி மாணவர்களுக்கு நவீன
உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கல்வி நம்ம கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை கையில் செல்ஃபோனை கொடுத்தா கூட ஸோ யூடியூப்பில் போய் கரெக்டாக அப்படி ஸ்வைப் பண்ணி யூடியூப்பில் போய் கரெக்டாக யூடியூப்பை ப்ளே பண்ணுது. அதில் வந்து ஸ்கிப் ஆட் அப்படி வந்து ஸ்கிப் ஆட் கொடுத்து பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் வேலை இருக்கும். ஸோ அதனால் இந்த பள்ளியும் அந்த இன்றைய மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி எல்லா எஜுகேஷனுமே இன்றைக்கி மாறிடுச்சு. அதனால் இந்த பள்ளியில் ஸோ நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்காங்க. ஸோ என் பொண்ணு நேற்று தான் சேர்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் 10th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடிய மாணவியாக இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை பொன்னான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் ஃபைனலாக. ஸோ நான் ஒரு வாட்டி டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எக்ஸாம் எழுதுறதுக்காக தென்காசி போயிருந்தேன். அப்போ இந்த பள்ளி ஆசிரியை மிஸ்ஸஸ் பிரமிளா டேவிட் நினைக்கிறேன் அவங்க தான். ஸோ அவங்க நம்ம என் கூட வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு கொஞ்ச நேரம் பேசினேன். சொன்னேன் மேடம் அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ கேட்டேன், என்ன மேடம் கேஜி டீச்சராக இருக்கீங்கள கஷ்டமாக இல்லையா மேடம் அப்படின்னு கேட்டேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார், அதுக்கப்புறம் பிள்ளைங்களை மோல்டு பண்ணி வைங்களேன், நமக்கு நல்லா எழுத வச்சு கரெக்டாக அந்த 4 லைனில் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் லைஃப் சூப்பராக இருக்கும் சார், ரொம்ப ஜாலியாக இருக்கும், பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஸோ தென்காசியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும்போது இந்த இன்சிடெண்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ முதல்ல அந்த பேரண்ட்ஸ்லாம் கேஜி டீச்சர் தான் முதல்ல தொடக்க பள்ளி ஆசிரியர். ஸோ வந்து பிள்ளைங்களுக்கு 6th 7th 8th போனாங்கன்னா அந்த டீச்சர் கூட நடந்த நல்ல அனுபவங்கள்ல ஞாபகம் இருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கேஜியில் நடக்கிறது வந்து என்னச்சிங்கன்னா அது என்னச்சு அவங்க சில டீச்சர் பிள்ளைங்களுக்கு சூப் லேஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஸோ பிள்ளைங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் உண்டோ அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஸோ பிள்ளைங்களுக்கு ஸோ தொடக்கத்தில் அம்மாவுக்கு அப்புறம் பிள்ளைங்க வந்து மீட் பண்ணக்கூடியது வந்து கேஜி டீச்சர்ஸ் தான். ஸோ அவங்க இன்னைக்கு கேஜி ஃபங்க்ஷனில் செரிமனி இந்த நடக்கும்போது இந்த குறிப்பாக இந்த கேஜி ஃபங்க்ஷனில் கலந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ணேன், நிறைய டீச்சர்ஸை மீட் பண்ணேன், ஸோ நிறைய பைலட்டு, ஸோ என்னென்னமோ ஃபயர் ஃபைட்டர் அப்படி எப்படி பிள்ளைங்க நினச்சிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ அந்த சைல்டு வரும்பொழுதே அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஹிஸ் ஃபேவரட் கலர் இஸ் பர்பிள் அண்ட் she wants to become a doctor அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் டீச்சர்ஸ்லாம் வந்தாங்க. அதாவது அந்த யூகேஜி டீச்சர்ஸ் ஃபியூச்சர் டீச்சர்ஸ் வந்து குட் ஆஃப்டர்நூன் சார் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ குட் ஆஃப்டர்நூன் சொல்லக்கூடாதுமா, நான் தான் சொல்லணும், நீ தான் ஃபியூச்சர் டீச்சர் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன். ஸோ அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஃப்யூச்சரில் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு ஸோ இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.